ஹாய் ஹலோ. நான் இன்றைக்கி சிம்பிளாக சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு தேவையான மசாலா, அதாவது இஞ்சி, பூடு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தயிர், கொஞ்சமாக ஒரு 1/4 துண்டு லெமன் எடுத்து அதில் ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா மசாலா, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதுக்கு எந்த ஒரு பொருளுமே தேவையில்லை. சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம இதில் என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கிறோம், அதாவது ஊற வைக்கிறோம். ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை இனி நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். நாலு கப் அரிசியும் 3 தண்ணி கழுவி ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது அந்த சிக்கன் மேரினேட் ஆகிறது வரைக்கும் இந்த அரிசியும் தண்ணியில் ஊறட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சமாக மல்லி, புதினா. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம், தக்காளியெல்லாம் இனி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா எல்லாம் கிளறி விட்டாச்சு. இனி அதை அப்படியே வேக விட்டுடலாம். ஏன்னா சிக்கன்லேயே வேக வேக தண்ணி ஊறும். அதனால தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் வச்ச சிக்கன் மூடி வச்சு வேக போடும்போது இந்த சிக்கன், அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்துலேயும் இருந்து தண்ணி ஊறி இல்லை தண்ணியில் நின்று சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம இதோட அரிசி சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் இதில் படுற மாதிரி நல்லா உடையாமல் பொறுமையாக கிளறி விடணும். அரிசியில் மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா அரிசி உடையாமல் கிளறி விட்டாச்சு. இனி நாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு நான் அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் இதை இப்படி கலந்து விட்டுக்கணும். அடிக்கடி நீங்கள் கரண்டி போட்டு கிண்டாதீங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இனி இதில் உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா காரப்பொடி கூட சேர்த்துக்கலாம். பிரியாணி நல்லா கொதிக்குது. எப்பவும் கரண்டி போட்டு கிண்ண வேணாம். இந்த மாதிரி எப்பாச்சும் ஒரு தடவை இப்படி திறந்து ஒரு கிண்டிட்டு மறுபடி மூடி வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆகிருக்கும், பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டாமல் இப்படியே நீங்கள் பரட்டி வச்சா போதும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு
சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். பிரியாணி செய்கிறது பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய கஷ்டமான வேலையுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக செய்கிறது பிரியாணி ஒன்று தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.